வணக் வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, வாழ்க்கையில் கொஞ்சம் புதுசான ஒரு டிஷர்ட், கொஞ்சம் அழகான ஒரு டிஷர்ட் அப்படின்னு நானாக நினச்சிக்கிட்டு இதை போட்டிருக்கேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ எப்படி இல்லையோ, ஓகேவா? அதனால் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் உடனே வாட்ச் பாய்க்கு போயிடாதீங்க, ஓகேவா? பாய் அப்படின்னு இதில் நம்ம ஆளுங்க கற்றது தமிழ், கற்காததும் தமிழ், கற்றது தமிழ், கற்காததும் தமிழ். அப்போ என்ன தமிழ் நம்ம கற்றுக்கிட்டோம், என்ன தமிழ் நம்ம கற்றுக்கல? யோசிக்கணும். கற்றது தமிழ், ஓகே, ஆனால் கற்காததும் தமிழ். புரியுதா? நம்ம என்ன தமிழ் கற்றுக்கிட்டோம், என்ன தமிழ் கற்றுக்க மறந்துட்டோம். ஆனால் என்ன தமிழ் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அது நான் சொல்லித்தர மாட்டேன், ஏன்னா எனக்கே தெரியாது. தெரிஞ்சதானே சொல்லித்தருவேன். அதனால் நீங்கள் கற்றது தமிழ், கற்றது தமிழ், கற்றது தமிழ் நமக்கு தெரியாது, ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும். யாருக்குன்னு தானே கேட்குறீங்க? யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு தெரியும் அந்த தமிழ், அதோட சூட்சமும், அதோட பேச்சு திறமை எல்லாம். ஆனால் நமக்கு தெரியாது. அங்கே தான் நாம் நிற்கிறோம். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, கற்றது தமிழ், கற்காததும் தமிழ். கற்றது தமிழ், கற்காததும் தமிழ். கற்றது தமிழ், கற்காததும் தமிழ். திரும்ப திரும்ப சொல்கிறேன். திரும்ப திரும்ப சொல்கிறது தான் என் வேலை. அந்த திரும்ப திரும்ப சொல்கிறது என்னவா இருக்கும்? நீங்கள் நோட் பண்ணுறீங்க, இதை வாட்ச் பண்ணுறீங்க, இதில் புரிஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, ஓகேவா? அதனால் கற்கிறது தமிழ், கற்காததும் தமிழ். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அப்படின்னா கற்றது கையளவு. கையளவு நம்ம என்னத்தை கற்றுருப்போம்? கை அளவு. வெட்டுறது, நடுறது, நாத்துறது, குத்துறது, குறை சொல்கிறது, உண்றது, அப்புறம் நீ எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ கற்றது கையளவு, கற்காதது உலகளவு. உலகம் என்னவா இருக்கும்? அங்கே தான் இருக்கு மேட்ரு. ஸோ மக்களே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. உங்களை பொறுத்தளவு 3 வேளை சோறு கிடைச்சா போதும்பா. ஒரு 15,000 20,000 சேலரி கிடைச்சா போதும். நீங்கள் உங்கள் யாரையும் மதிக்கவும் மாட்டீங்க, மரியாதை கொடுக்கவும் மாட்டீங்க. தமிழ்னு தெரியாது, தமிழ்னு சொல்லிட்டு தெரியாது, போடான்னு சொல்லுவீங்க. ஆனால் அதை வச்சு உங்களை வச்சு அரசியல் பண்ணி உங்களையே மைண்டை இப்படி சுருக்கி உங்களை ஒரு குடுவைக்குள் அடைச்சிடுவாங்க. ஸோ மக்களே, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. புரியுதுங்களா? அதனால் உங்களுக்கு தேவையான இது கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் யாருமே மதிக்க மாட்டீங்க. ஏன், இன்க்ளூடிங் கடவுளின் சாமி எல்லாத்தையுமே மதிக்க மாட்டீங்க. ஏன்னா மதிக்க தெரியாது. நீங்கள் தான் ஒரு குடுவைக்குள் அடைந்து விட்டீர்களே, பூதங்கள் போல், ஒரு ஆவி போல். அரசியல்வாதியின் பிடிவாரத்தில், நடிகர்களின் பிடிவாரத்தில்
அதனால் உங்களுக்கு கற்றது கையளவு என்றால் என்னன்னு தெரியாது, கல்லாதது உலகளவு என்றாலும் உங்களுக்கு தெரியாது. கேட்டால் என்ன வந்து சொல்லுவீங்க, திட்டுவீங்க கமெண்ட்ஸ் பண்ணி. நான் கற்றுக் கொடுக்க விரும்பலைங்க. நான் வந்து கற்றுக் கொடுக்க விரும்பிட்டுனா அதுக்கு மேலே இது நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நீங்கள் ஆடுங்க, பாடுங்க. தமிழர் தான் உலகத்தில் பெருசுன்னு, தமிழர் தான் உலகத்திலே நம்பர் 1ன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த நம்பர் 1 அந்த தமிழ் நமக்கு தான் தெரியுமா அப்படிங்கிறது தான் மேட்டர். நமக்கு தெரியாது. அப்போ இங்கிலீஷ் படித்தவங்களுக்குலாம் தமிழ் தெரியாதா? கேரளாக்காரனுக்கு தமிழ் தெரியாதா? இல்லை தெலுங்கனுக்கு தமிழ் தெரியாதா? இல்லை கர்நாடகாரனுக்கு தமிழ் தெரியாதா? ஹிந்திக்காரனுக்கு தமிழ் தெரியாதா? ஸோ இப்படி செய்கிறேன்னு நினைக்காதீங்க. எப்படி செஞ்சாலும் இப்படி இருப்பேன். ஓகே, எங்கள் மாமனார் சொல்லிட்டாருங்க, வீடியோ எடுத்து போட்டு லூஸு மாதிரி பேசுகிறேன் அப்படி இப்படின்னு. நான் பேசுகிறதுல என்ன இருக்குன்னு யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. நேற்றுக்கு கெட்ட வார்த்தையில் 2-3 இது போட்டுட்டேன், ட்வீட், மன்னிச்சிக்கிங்க அந்த யூடியூப்பில். அதனால தான் எங்கள் மாமனார் திட்டார். ஓகேவா, கோச்சிக்காரங்க, இனிமேல் அந்த மாதிரி போட மாட்டேன். ஓகேவா, அதனால் ஐ எம் ஸோ சாரி மக்களே. என் யூடியூப்பில் சின்ன கெட்ட வார்த்தை வந்திருந்ததுன்னா. இப்போ கூட நான் அழகாக இருக்கேன், கரண்டு நின்றுச்சு. அதுக்காக நான் வார்த்தைகளை நிறுத்த விரும்பலை. ஏன், எங்கள் பிரைட்னஸ் இருக்குது. வாழ்க்கையில் கரண்டு நின்றுச்சுன்னா அப்போ கரண்டே இல்லாத காலத்தில் நான் நிறுத்திவிடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நத்திங். அந்த வேலை தான் நம்மகிட்ட நடக்காது. இப்போவும் நான் அழகாக இருப்பேன். ஏன்னா நான் ஒரு அழகன், நான் ஒரு அழகுக்கு பிறந்த அழகு. அதனால் அப்படி தான் இருப்பேன். ஸோ மக்களே, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நல்லபடியாக யோசிக்கணும், சிந்திக்கணும், செயல்படணும். வாழ்க்கையில் ஒரு குடுவைக்குள் அடைந்து விடக்கூடாது. நம்ம ஆழ்வார்பேட்டை ஆளுடா, அறிவுரைய கேளுடா, ஒரே காதல் ஊரில் இல்லையடா. காதல்னா ஒன்று பொண்ணுங்கள்கிட்ட போயிடுவீங்க. காதல் போயின் சாதல்டா, இன்னொரு காதல் இல்லையா, தாவணி போட்டா சல்வார் வருமடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டம்ளருக்குள் நீச்சல் அடிக்கிறத விட்டுட்டு கடல் மாதிரி இருக்கணும். ஓகேவா, புரியல, புரியாது உங்களுக்கு, புரிஞ்சுக்கிங்க. நான் என்ன சொல்ல வரேன். காதல் என்றால் என்ன என்று ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சுக்கிங்க. அதை நீங்கள் எங்ககிட்ட சொல்கிறீங்க. ஓகேவா, காதல் என்பது ஒரு பெண் மீது வைப்பது மட்டும் காதல் அல்ல. ஒரு தலைவர்கள் மீதும், தன் தாய் மீதும், தன் சேய் மீதும், தன் உறவினர்கள் மீதும், தன் நண்பர்கள் மீதும், தன் அண்ணன் தங்கை என்று அவர்கள் மீது வைப்பதும் காதல். அந்த காதல் நம் சுற்றத்தார் மீதும் வைக்கிறோமா வேணாமா, எல்லாத்தையும் காதல் தான். அந்த பாசம் அன்பு தான் காதல். அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் ஏன் வச்சுருக்கீங்க, எதுக்கு வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒடுங்கி போயிடு. ஆனால் ஒருத்த மட்டும் ஏமாந்தவன் கிடச்சிட்டான்டா உங்களுக்கு. அவன் யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. அவன் ஒரு துபாகுரு, அவனை விட்டு தள்ள. அவன் எப்போ வேணாலும் நம்ம துணி துவைக்கலாம், அடிக்கலாம், தும்சம் பண்ணுவான். அவனை விட்டு தள்ள. ஆனால் ஒருத்தனை கண்டு நம்ம பயப்படணும் ட்வீட் போடுறதுக்கே. ஆனால் ஒருத்தனை கண்டு நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கே பயப்படணும். ஆனால் ஒருத்தனை கண்டு நம்ம மிரளணும்.
அப்படிப்பட்டவன் எவன் இருக்கான், அவனுக்கு பின்னாடி. அதுதான் இங்கே பாயிண்ட். ஓகேவா? அதனால் வாழ்க்கையில் படிக்க தெரிஞ்சுக்கிங்க. உடனே இப்படி வச்சுட்டா அண்ணான்னு சொல்லுவீங்க. நான் ஒன்றும் அண்ணா இல்லை, என் ஸ்டைலே தான். இப்படி சொன்னால் ஏதோ ஒன்றுன்னு சொல்லுவீங்க. அதனால் நத்திங் டு வரீங்க. அந்த இதுக்கு தான் நான் இருக்கேன், புரிஞ்சுக்கிங்க. எங்கள் முன்னார் கெட்டது தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது கெட்டதே கிடையாது. இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், மக்களுக்கு ஒரு குடுவைக்குள் அடைந்து விடார்கள், டம்ளருக்குள் நீச்சல் அடிக்காதீர்கள். வாழ்க்கையில் 15,000 20,000 சம்பளம் கழிச்சாலும் திமிர ஆகிக்கொள்ளாதீர்கள். ஓகேவா? வாழ்க்கையில் பெரு லெவலில் சம்பாதிக்கணும், பெருசாக உருவாக்கணும். ஏன் மற்றவங்க வந்து தான் உருவாக்கி தரணுமா? இல்லை, தெரிஞ்சவங்க தான் வந்து உருவாக்கி தரணுமா? படித்தவங்க தான் வந்து உருவாக்கி தரணுமா? அப்போ நம்ம படித்ததுக்கே அவன்டான அர்த்தமே இல்லையா? இவ்வளோ நாள் என்னத்தை படித்தோம், என்னத்தை பிடிச்சோம் வாழ்க்கையில். படித்தோமா, படிக்கிறத பிடிக்கிறதுக்கு தானே நம்ம அங்கே இங்கேயும் ஓடுறோம். அந்த பிடிச்சது என்னன்னு சொல்லுங்க. மனசுக்கே பிடிக்கலன்னா அப்புறம் எப்படிடா கையால் பிடிப்பீங்க? சரிங்க, ஓகே. நல்லா அழகாகவும் திறமையாகவும் நீங்கள் வரணும், நல்லா ஆற்றலாகவும் சிந்தனையாகவும் வரணும். தேவையில்லாத மண்டையை போட்டு குழப்பிக்க கூடாது. யாருக்கும் ஒரு குடுவைக்குள்ள அடைஞ்சிக்கிட்டு பாசம் அன்புன்னு சொல்லிட்டு சும்மா நடிங்க நீங்களாம். அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஓகேவா? ஓகே மக்களே, குட் பாய். நல்லா இருங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்கார். ஓகேவா? உங்களுக்கு புரியும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யாரையுமே ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்ல மாட்டீங்க, இங்கிலீஷ் தெரியாது போடான்னு சொல்ல மாட்டீங்க, உருது தெரியாது போடான்னு சொல்ல மாட்டீங்க, மலையாளம் தெரியாது போடான்னு சொல்ல மாட்டீங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. நோட் திஸ் பாயிண்ட். ஓகே ஓகே மக்களே, வரேன். எனக்கு நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு நான் வந்து பொறுப்பாக முடியாது. கவிதை என்றால் என்ன அப்படிங்கிறீங்களா? கவிதை என்பது வார்த்தையிலே வடிக்கும் வார்த்தை தான் கவிதை. வார்த்தையில் என்ன இருக்கு என்று கவிதை என்று நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்றால், அப்போ கவிதையை உங்களுக்குள் அழகாகவும் அற்புதமாகவும் ஆக்கி, கவிதைக்கும் பேச்சுக்கும் மொழிக்கும் அந்த எழுத்துக்கும் உண்டான வித்தியாசமே உங்களுக்கு தெரியாத போயிடும். ஓகேவா? புரிஞ்சுக்கிங்க, தெரிஞ்சுங்க. ஓகே மக்களே, 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 ஓகே மக்களே. நான் வரேன் நாளைக்கு. ஓகேவா? அண்ணாவான 13 என்ன பேசணும்னு தெரியல. எங்கள் மாமா ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டாரு. அதனால் யூடியூப்பில் நான் வந்து பெருசாக கலக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். யூடியூப்பில் என்னத்தடா கலப்பீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அப்போ யூனா என்ன, டியூப்னா என்ன? டியூப்புக்குள்ளே நம்ம எதை கலக்கணும், எதை கலக்கக்கூடாது. நான் என்ன கலக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் வாட்ச் இட் அண்ட் ஃபாலோ இட். பிடிச்சிருந்தா இல்லை நானே பார்த்துக்கிறேங்க. நான் நோ ப்ராப்ளம், என்ன நானே ரசித்து என்ன சொல்லியிருக்குன்னு யோசிப்பேன். அது பேசுகிறப்ப பேசுவோம். நம்ம பேசும் படத்தை பேசாத படமாக இருந்தாலும், பேசும் படமாக இருந்தாலும் பேசுகிறப்ப பேசுவோம். அந்த வார்த்தை அப்போ புரியுது. ஓகே மக்களே, வணக்கம். என்ன சொல்கிறான் போகவே மாட்டேங்கிறான். இவன் மட்டும் வணக்கம் சொல்கிறான், குட் பை சொல்கிறான், உனக்கு போக மாட்டேங்கிறான். பேசிக்கிட்டே இருக்கான் தானே நினைக்கிறீங்க. அதாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த அமுதுக்கு அமுதுன்னா உடனே பொண்ணுங்க தான் போகக்கூடாது. நம்ம மட்டும் அந்த அமுது இல்லையா? இல்லை கும்மா குத்துற மாதிரி இருக்குமா, இல்லை கத்தியில் குத்துற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு அடிக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை திட்டுற மாதிரி இருக்குமா? அப்போ எவன்டா கொய்யா என்னை தமிழை திட்ட வைக்கிறான்? ஏண்டா நான் வந்து அப்போ இங்கிலீஷ் மாதிரி இருக்கனா, இப்போ ஹிந்திக்காரன் மாதிரி இருக்கனா, இல்லை
எவன்டா எனக்குள்ளே இருக்கிற தவறுகளை புகுத்துறான் அவன் பாவம் அவன் அப்பாவி. அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. எப்போதும் சொல்கிறது தான் கைப்புள்ள. ஓகே, நான் உங்களுக்காக பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. உங்கள்கிட்ட இருந்து விடைபெறணும்னு ஆசையாகவே இல்லை. அதனால் நான் பேசிக்கிட்டே இருந்தால் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதில் என்ன கற்றுக்கிட்டீங்க என்ன கற்றுக்கலங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அதால் தான் என்னமோ நான் எல்லாமே பேசிக்கிட்டே இருக்காங்க மேடையிலே. நான் பேச ஆரம்பித்தேன்னா நான் என்ன பேசுகிறேன்னு யாருக்கும் புரியாது. வீட்டில் போய் புரித்து அதை பார்த்தா தான் தெரியும். அப்போ நீங்கள் ஓடலாம், அப்போ நீங்கள் என்னை மதிக்காத போகலாம். ஆனால் ஒரு காலத்தில் அதுக்கு விளக்கத்தையும் அதையும் மற்றவங்க சொல்லும்போது தான் நம்ம ஆளுங்களுக்கு தான் மூளையே இல்லையே. மூளைன்னா உடனே ஓஹோ இந்த மூளைக்கு போகிறீங்க, அப்போ அந்த மூளைக்கு என்ன அர்த்தம்? அந்த மூளை இல்லாத நீங்கள் கட்டினீங்கன்னா என்னடா ஆகும்? ரவுண்டாக கட்டுவீங்க. ரவுண்டாக கட்டினீங்கன்னா அப்பயும் அதில் மூளை இருக்குன்னு தானே அர்த்தம். அதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயம். இவன் என்னடா போகவே மாட்டாங்கிறான் அப்படின்னு தானே நீங்கள் கோவப்படுறீங்க. கோவப்படுற அளவுக்கு நான் என்னங்க பண்ணினேன்? நானாவது பார்த்துக்கிறேனே, நான் நடித்ததை நீங்கள் பார்க்கலாம். நம்ம அப்பப்போ பார்த்து நம்ம எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், நாளைக்கு வச்சுக்கிட்டு வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு இதாக இருக்கும். ஓகேவா? அப்படின்னு ஜாலியாக இருக்குங்க. ஓகேவா? ஓகே மக்களே, நான் ஆசையாக உங்கள்கிட்ட பேசுகிறேன், தோசையாக பேசுகிறேன், பாசையாக பேசுகிறேன், ஓசையாக பேசுகிறேன், காசையாக பேசுகிறேன். காசு நோயின்னு இப்போ காசுக்கு பேர் என்ன? அது ஒரு நோயின்னா என்ன? காசுக்கு நம்ம குழந்தைங்க தான் ஆசைப்படும். ஒன்று காசு நோயின்னு நீங்கள் தப்பாக போகுது. அதுதான் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. ஓகேவா? சரிங்க. ஓகே மக்களே, நான் வரேன்ப்பா. எனக்கே பேசிக்கிட்டே இருக்கும் போல இருக்குது. இதுக்கே நான் எப்படி போடுறதுன்னு தெரில. ஓகே பாய், குட் மார்னிங் மக்களே. நல்லா இருங்க, சௌக்கியமாக இருங்க. ஓகேவா?